பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்ற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். இது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவர் உண்டோ என்று 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்கள் தனித்துவம் தெரிய வரும். தேவ ஆவியை பெற்ற எல்லோருமே ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க, தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இதற்கு நமக்கு தானியேல், யோசேப்பு எல்லோரும் எந்த இடத்துல இருந்தாங்களோ, எங்கே வேலை செஞ்சாங்களோ, எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார்களோ எல்லோரும் கண்டு கொண்டார்கள், இவர்கள் மற்றவர்களைப் போல் அல்ல, இவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று. ஆதியாகமம் 41:39 சொல்லுகிறது, தேவ ஆவியை பெற்ற இவர்கள் வேகமும் ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். விவேகம் என்பது அவர்களுக்கு பகுத்தறிய தெரியும், டிசைனிங் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதே நேரத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் வெளிப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு ராஜாவின் அரண்மனையிலே செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரூமில் செய்யப்பட்டால் கூட அந்த ஆலோசனைகள் இவர்களுக்கு தெரிய வரும், தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு. ஆதியாகமம் 41:40 சொல்லுகிறது, இப்படி தேவ ஆவியை பெற்று தனித்துவம் வாய்ந்தவர்கள், எல்லா ரகசியத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறவர்கள், டிசைன்மெண்ட்டோடு இருக்க, விவேகம் ஞானத்தோடு இருக்கிற இவர்களை பற்றி மிக அழகாக ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு பார்வோன். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். 41:40 சொல்லுகிறது, என்ன அரண்மனைக்கு நீ அதிகாரம் இருப்பான்னு சொல்லலாம், ஆனால் அப்படி இல்லை. நீ என்பது யோசிப்பு முதல் போடப்படுகிறது. நீ என் அரண்மனைக்கு, அரண்மனையே பின்னாடி தான் போடப்படுறது. அடுத்ததாக உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் உன் வாக்கின்படியேன்னு சொல்லலை, உன் வாக்கு என்பது முதலில் போடப்பட்டு பிற்பாடு என் ஜனங்கள் என்று போடப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றவர்கள் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா, அவங்களால எதை வேணால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கூட இருந்து ஹேண்டில் பண்ணுறது, காரியங்களை நிர்வகிப்பது யார் என்றால் கர்த்தர். ஏன்னா அவங்க ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட்ன்றாங்க. பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் முழுவதுமாக நிறைந்திருப்பதினாலே நிலைமையை சரியாக கையாள்வார்கள், சரியாக நிர்வகிப்பார்கள். எனவே இணையற்றவர்களாக, நிகரற்றவர்களாக, ஈடற்றவர்களாக இருப்பார்கள். பார்வோன் அரண்மனையில் நிறைய ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஸ்டார்ஸ் பற்றி படிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் சீக்கிரட்டாக இருக்கிற பல காரியங்கள், எழுத்துக்களை பற்றி அவர்களுக்கு படிக்க தெரியும். நிறைய மந்திரவாதிகள், ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள், நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தாங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப அவங்க தலை சிறந்தவர்கள் பார்வோனுடைய அரண்மனையில். இதில் போத்திபாரும் ஒருத்தர். ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் தனித்துவம் வாய்ந்தவராக யோசேப்பு காணப்பட்டார். அன்றைக்கே போத்திபார் தெரிய வந்திருக்கும், இவர் எல்லாவற்றையும் நன்றாக கையாளுகிறவர், என் மனைவியையும் அவர் நன்றாக கையாண்டார் என்று. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். கைகளை கூப்பி, மகா கனத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். யோசேப்போடு இருந்த பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுந்தருளுவீராக. தனித்துவத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் வாழப்போகிறதற்காக நன்றி. இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதினாலே எப்படிப்பட்ட காரியங்களையும் நிர்வகிக்கப் போகிறதற்காகவும் கையாளப் போகிறதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளிலிருந்து இவர்களுடைய தனித்துவமானது இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களிலும் தெரிய வரப்போகிறதற்காக நன்றி. தேவைகளை சந்திங்க. டிராவல் பண்ணுற ஒவ்வொரு நேரத்திலும் இப்படி பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. முக்கியமாக படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தாமே கிருபையினால் தாங்கிக் கொள்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தெய்வன் தாமே உங்களோடு இருப்பதையும் உங்கள் தனித்துவத்தையும் மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். May God go with you. Have a great day.